அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் ஐடென்டிஃபையர். இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் கம்யூனிகேஷன் டூல் டெவலப்டு ஃபார் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் கம்ப்யூட்டருக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் என்ன சொல்கிறாங்க, MIDI. இப்போ MIDI அப்படின்றது என்னென்னா இஸ் ஏ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் ஐடென்டிஃபையர். இதோடைய எக்ஸ்பிரஷன் வந்து 1 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த டூல் வந்து மல்டிமீடியா ப்ராஜெக்டை ஈஸியாக கம்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சவுண்டு MIDI சவுண்டு வந்து தொகுத்து வழங்குறதுக்கும் அதை வந்து வரிசைப்படுத்துறதுக்கும் நம்மளுக்கு என்ன பண்ண தேவை, ஒரு டூல் அங்கே தேவைப்படுது. அதுதான் லாஸ்ட் பாயிண்ட்ல அங்கே சொல்கிறாங்க, டூல்ஸ் ஃபார் சிந்தசைசிங் த சவுண்ட். சிந்தசைசிங் அப்படின்றது என்னென்னா தொகுக்கிறது. அண்ட் சாஃப்ட் ஃபார் சீக்வன்சிங் ஆர் நெசசரி ஃபார் MIDI ஃபார்மேட்டுக்கு என்ன பண்ண ஒரு டூல் அங்கே தேவைப்படுது. தொகுத்து வழங்குறதுக்கு அதை கண்டினியூஸாக கொண்டு போகிறதுக்கு, சீக்வன்சிங் அப்படின்னு கண்டினியூஸாக கொண்டு போகிறதுக்கு MIDI ஃபார்மேட்டுக்கு என்ன பண்ணுறது, ஒரு அங்கே டூல் அங்கே தேவைப்படுது. அப்போ எக்ஸ்பேண்ட் MIDI அப்படின்னு ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இட் இஸ் கால்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் ஐடென்டிஃபையர் அப்படின்றது தான். இதுதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, ஒரு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் கம்ப்யூட்டருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் கம்யூனிகேஷன் டூலாக இது என்ன ஆகுது உனக்கு வந்து தயார் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். அதில் அடுத்தது பார்க்கக்கூடிய டிஜிட்டல் ஆடியோ. ரைட், ஓகே. டிஜிட்டல் ஆடியோ அப்படின்றது என்னென்னா ஒரு சாம்பிள் சவுண்டு தான் என்ன சொல்கிறாங்க, அந்த டிஜிட்டைஸ்டு சவுண்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மாதிரி ஒலியை தான் என்ன சொல்கிறாங்க, டிஜிட்டல் ஒலி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கேருந்து சார் எடுக்கிறான்னு பார்த்தா ஸ்டோர்ட் இன் nth fraction of a second. ஒவ்வொரு nth fraction ஆஃப் டிஜிட்டல் சிக்னல் இன்ஃபர்மேஷனில் ஒவ்வொரு nth ஃப்ராக்ஷனும் எப்படி போய் ஸ்டோர் பிட்ஸ் அண்ட் பைட்ஸாக போய் அங்கே ஸ்டோர் ஆகுது. ஒவ்வொரு nth fraction ஆஃப் செகண்ட்லேயும் என்ன எப்படி ஸ்டோர் ஆகுது, சாம்பிள் சவுண்டு பிட்ஸ் அண்ட் பைட்ஸ். அப்போ இந்த குவாலிட்டி வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் இஸ் சாம்பிளிங் ரேட். ஓகேவா, அந்த சாம்பிளிங் ரேட்டை பொறுத்தனா உனக்கு வந்து குவாலிட்டி அங்கே டிஃபைன் ஆகுது. ரைட், ஓகே. இந்த சாம்பிளிங் ரேட் வந்து எப்படி சார் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு சாம்பிளையும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பீட் டெப்த் இருக்கும், ரெசல்யூஷன் இருக்கும், அண்ட் சாம்பிள் சைஸ் இருக்கும். இப்போ எப்படி கால்குலேட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாம்பிள் ரேட்லையும் ஒரு பிட் டெப்த்து, ரெசல்யூஷன் அண்ட் சாம்பிள் சைஸ். அப்போ இந்த குவாலிட்டி எப்படி இருக்கும், சவுண்டுடைய குவாலிட்டி வந்து எதை பொறுத்து இருக்குன்னா இந்த பிளேபேக் சவுண்டுடைய ரெசல்யூஷன் பொறுத்து தான் இருக்குது. அப்போ அங்கே என்ன சொல்கிறாங்க பாரு, the quality of the captured sound and the resolution is achieved while played back. ஓகேவா, அந்த பிளேடு பேக்னாக்கா சவுண்டு வந்து ரன் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்க வந்து கேப்சர் பண்ணுறாங்க, டிஜிட்டல் ஆடியோவாக கேப்சர் பண்ணுறாங்க. when more often the sample is taken and the more data is stored about that sample. நிறைய சாம்பிள் டேட்டா எடுக்கும்போது என்ன ஆகுது உனக்கு வந்து டேட்டா வந்து அங்கே நிறைய அங்கே ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அப்போ MIDI பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், அது வந்து டிஜிட்டல் ஆடியோ அப்படின்னு பார்த்துருக்கோம். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வீடியோ. ரைட், ஓகே. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்க்ரீனில் வந்து ரெக்கார்ட் ஆகிற ஈவெண்ட்டு சீன் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் கால்ட் அஸ் டிஃபைன்ட் அஸ் எ வீடியோ அப்படின்றாங்க. இது ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் வே டு கன்வே இன்ஃபர்மேஷன் இன் மல்டிமீடியா அப்ளிகேஷன். மல்டிமீடியா அப்ளிகேஷனில் ஓகே ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கன்வே பண்ணுறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு டூலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து அனலாக் வீடியோ, இன்னொன்று வந்து டிஜிட்டல் வீடியோ. ரைட், ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அனலாக் வீடியோ. இந்த அனலாக் வீடியோ பொறுத்த வரைக்கும் இது ஸ்டோர் இன் ஏ நான் கம்ப்யூட்டர் மீடியா. கம்ப்யூட்டர் இல்லாமல் கம்ப்யூட்டருக்கு அப்பாற்பட்டது. அப்போ என்ன சார் நக்கடிஸ் வீடியோ டேப்பாக இருக்கலாம், லேசர் டிஸ்காக இருக்கலாம், இல்லை ஃபிலிமாக இருக்கலாம். அந்த அனலாக் வீடியோ என்ன பார்த்து நான் கம்ப்யூட்டர் மீடியாவில் ஸ்டோர் பண்ணும்போது இட்ஸ் வீடியோ டேப், அதில் லேசர் டிஸ்க், சிடி காம்பைல் டிஸ்க்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஃபிலிமாக இருக்கலாம். இதை ஃபர்தராக 2ஆக பிரிக்கிறாங்க. அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க பாரு, காம்போசைட் அண்ட் காம்பனண்ட் அனலாக் வீடியோ. அனலாக் வீடியோ கேன் பி ஃபர்தர் டிவைடட் இன்டு 2 types. One is called composite and another one is called component analog video. 2ஆக பிரிக்கிறாங்க. அதில் காம்போசிட் அனலாக் வீடியோ அப்படின்னா எல்லா காம்பனன்ஸும் ஒரு ஒன் சிக்னலில் இருக்கும். நம்ம ஒன் சிக்னல் அப்படின்றது என்னது, பிரைட்னஸ் ஒன்றா இருக்கும், கலர் இருக்கும், அண்ட் சின்க்ரோனைசேஷன் காம்பனண்ட் ஒன் சிக்னல். எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஒரே சிக்னல். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறதால இந்த வீடியோ காம்பனோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கலர் பிளெண்டிங்காக இருக்கும், லோ கிளாரிட்டியாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹை ஜென்ரேஷனல் லாஸ்.
ஓகேவா? ஹை ஜென்ரேஷன் லாஸ்னால் குவாலிட்டியே சுத்தமாக இல்லாத மாரி தெரியும் அனலாக் வீடியோவில். இந்த ரெக்கார்டு வந்து ஃபார்மேட் வந்து மெயினாக கஸ்டமருக்கு எந்த ஃபார்மேட்டில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் கால்ட் அஸ் பீட்டா மேக்ஸ் அண்ட் விஹெச்எஸ். ஓகேவா? அப்போ இந்த 2 ஃபார்மேட் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபார்மேட். அனலாக் வீடியோ எப்படின்றது ஓல்டஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் பேக் முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க அண்டு சவுண்ட்ஸு அண்டு வீடியோ ஃபுல்லாகவே எப்படி இந்த பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோ டேப்பில் உனக்கு போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ கேசட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அந்த வீடியோ டேப் தான் சொல்கிறாங்க கேசட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த ஓல்டு டெக்னாலஜி அப்போ யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், டிஜிட்டல் சவுண்டு, டிஜிட்டல் வீடியோ, டிஜிட்டல் ஆடியோ அந்த சவுண்டு கொண்டு போனதால் இந்த அனலாக் வீடியோ மேக்ஸ் நம்ம என்ன பண்ணுறதில்ல, யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேவா? ரைட். அடுத்தது வாட் ஆர் த ஃபைல் ஃபார்மேட்ஸ் ஆஃப் மல்டிமீடியா. ரைட். ஓகே, கவனி. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபைல் ஃபார்மேட்ஸ் ஆஃப் மல்டிமீடியா. என்னென்ன ஃபைல் ஃபார்மேட்ஸ் இருக்குது அப்படின்றோம். த ஃபாலோவிங் இஸ் அன் அவுட்லைன் ஆஃப் கரண்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸ் யூஸ்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் அண்ட் டெலிவரி ஆஃப் மல்டிமீடியா டேட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னாக்க இந்த ஃபைல் ஃபார்மேட் தான் மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் நம்ம வந்து டேட்டாவை க்ரியேட் பண்ணுறதுக்கான டெக்ஸ்ட் ஃபார்மேட்ஸ். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னாக்கா ஆர்டிஎஃப். அந்த ஆர்டிஎஃப் அப்ரிவேஷன் சொல்கிறாங்க ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணன்னு பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. எந்த இயர்? 1987. அப்போ ஆர்டிஎஃப் எக்ஸ்பிளைன் பார்த்தீங்கன்னாக்கா ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட். அதை டெவலப் பண்ண இயர் வந்து 1987. யார் அதை டெவலப் பண்ணது? மைக்ரோசாஃப்ட் கம்பெனி அதை டெவலப் பண்ணாங்க. மெயினாக எதுக்கு டெவலப் பண்ணாங்கன்னா திஸ் ப்ராடக்ட் இஸ் யூஸ்டு ஃபார் கிராஸ் பிளாட்ஃபார்ம் டாக்குமெண்ட் இன்டர்சேஞ்ச். ஓகேவா? கிராஸ் பிளாட்ஃபார்ம்னா ஒரு இடத்துல ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேருந்து இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை கொண்டு போகிறது, இல்லை ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டம் கொண்டு போகிறதுக்கு அதுக்கு என்ன பண்ணாங்க, ஆர்டிஎஃப் ஃபார்மேட் யூஸ் பண்ணாங்க. இதை ஃபஸ்ட்டு ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை டெவலப் பண்ணது மைக்ரோசாஃப்ட். எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1987. ஓகேவா? இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின். அடுத்து நம்ம பார்க்கும்போது பிளைன் டெக்ஸ்ட். இந்த பிளைன் டெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னா இட் கேன் பி ஈஸிலி ஓப்பன், ரீட் அண்ட் எடிட் வித் மோஸ்ட் டெக்ஸ்ட் எடிட்டர். அந்த பிளைன் டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம், அதை ஈஸியாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ரீட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், எந்த ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம் சொல்கிறேன். த காமன்லி யூஸ் ஆர் நோட் பேட். அப்போ என்னென்ன பிளைன் டெக்ஸ்ட் இருக்குது பாரு. ஃபஸ்ட்டு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நோட் பேட் பிளைன் டெக்ஸ்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கெடிட் ஆர் நேனோ யூனிக்ஸ் அண்ட் லினக்ஸில் இருக்குது. டெக்ஸ்ட் எடிட்டிங் இருக்குது மேக் ஓஎஸில் இருக்குது. ஓகேவா? இப்போ இதனால நாம வச்சுங்க. அப்போ பிளைன் டெக்ஸ்ட் அப்படின்றது காமன்லி யூஸ்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளைன் டெக்ஸ்ட்டில் நோட் பேட் தான். அது வந்து கெட் இட் அடுத்தது நேனோ அப்படின்றது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா யூனிக்ஸ் ஆர் லினக்ஸில். டெக்ஸ்ட் எடிட்டிங் யூஸ் பண்ணுறாங்க மேக் ஓஎஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ரெண்டாவது வந்து த அதர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஆல்சோ கேபிள் ஆஃப் ரீடிங் அண்ட் இம்போர்ட்டிங் பிளைன் டெக்ஸ்ட். மற்ற கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் என்ன பண்ணலாம், பிளைன் டெக்ஸ்ட்டை ஈஸியாக ரீட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ த பிளைன் டெக்ஸ்ட் இஸ் த ஒரிஜினல் அண்ட் பாப்புலர் வே ஆஃப் கன்வேயிங் அன் இமெயில். ஒரு இமெயில் சென்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றது எது ஈஸியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளைன் டெக்ஸ்ட் தான் ஈஸியாக இருக்குது. இப்போ ஆர்டிஎஃப் விட பிளைன் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல அங்கே யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுறது எதுனாக்கா நோட் பேட். டேஷ் இஸ் த காமன்லி யூஸ்டு பிளைன் டெக்ஸ்ட்னு கேட்டாக்கா நோட் பேட். அதுக்கப்புறம் வந்து அதில் நிறையா இருக்குது கெடிட் ஆர் நேனோ. இதில் இருக்குது யூனிக்ஸ் அண்ட் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. டெக்ஸ்ட் எடிட்ன்றது எந்த ஓஎஸில் யூஸ் பண்ணுவாங்கன்னா மேக் ஓஎஸில் யூஸ் பண்ணுவாங்க. தீஸ் ஆர் 1 மார்க் கொஸ்டின். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இமேஜ் ஃபார்மேட்ஸ். ரைட். ஓகே. இந்த இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். டிஃப்பு, பிட்மேப் ஆர் ரேஸ்டர் இமேஜில் பார்த்துருக்கோம். அதில் டிஃப் அப்படின்றது என்னன்னாக்கா டேக்டு இமேஜ் ஃபைல் ஃபார்மேட். இப்போ டிஃப் அப்படின்றோடைய எக்ஸ்பிளேஷனாக அங்கே வந்து டேக்டு இமேஜ் ஃபைல் ஃபார்மேட். இதுதான் ஒன் ஆஃப் த காமன் டெஸ்க்டாப் பப்ளிஷனுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த டிஃப் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஃபார்மேட் தானே அது காமனாக டெஸ்க்டாப் பப்ளிஷிங் வேர்ல்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது டிஃப் என்ன ரீசன்னாக இட் கிவ்ஸ் ஹை குவாலிட்டி அவுட்புட். ஓகேவா? என்ன அது குவாலிட்டி, ஹை குவாலிட்டி அவுட்புட் வந்து ரொம்ப குவாலிட்டியாக கொடுக்கும். ரெண்டாவது இட்ஸ் சப்போர்ட்டட் பை ஆல்மோஸ்ட் ஆல் சாஃப்ட்வேர் பேக்கேஜ். எல்லா பேக்கேஜ் ஈஸியாக சப்போர்ட் பண்ணும். இப்போ இந்த ரீசெண்ட் வெர்ஷன் ஆஃப் டிஃப் ஃபாலோஸ் என்ன ஆகுது, இமேஜ் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்காக. இமேஜ் கம்ப்ரஸ்னால் சுருக்கி வைக்கிறது. அந்த ஃபார்மேட் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் மூவிங் லார்ஜ் ஃபைல்ஸ் பிட்வீன் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா? இந்த ஃபார்மேட் நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எதுக்குனாக்க ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் மூவ் பண்ணுறதுக்கு. அப்போ
டிடிபி ஒர்க்ஸாக டெஸ்க்டாப் பப்ளிஷிங்க்கு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ஃபார்மேட் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிப் ஃபார்மேட். என்ன ரீசன்னாக்கா இட் கிவ்ஸ் ஹை குவாலிட்டி அவுட்புட். ரெண்டாவது இட் ஆல்சோ சப்போர்ட் பை ஆல்மோஸ்ட் ஆல் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ். எல்லா பேக்கேஜ் ஈஸியாக இது சப்போர்ட் பண்ணுது. இதோட ரீசெண்ட் வெர்ஷன் என்ன பண்ணதா இமேஜ் ஈஸியாக கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கும், ரெண்டாவது லார்ஜ் ஃபைல்ஸை ஒரு கம்ப்யூட்டர்லேயே இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஈஸியாக என்ன பண்ணுறாங்க மூவ் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. அடுத்தது பிட்மேப் இமேஜ். இந்த பிட்மேப் இமேஜை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இனிஷியலி ஃபார்மேட் இன் யூஸ் ஆஃப் விண்டோஸ் 3.1. இந்த பிஎம்பி அதாவது பிட்மேப் பிஎம்பி பிட் மேப் அது என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ம்கே யூஸ் பண்ணாங்க பார்த்தா விண்டோஸ் 3.1. ஓகேவா, இது வந்து விண்டோஸ் 3.1 மெயினாக என்ன பண்ணுறாங்க வந்து யூஸ் பண்ண. என்ன ரீசன்னாக்கா இந்த வெர்ஷன் வந்தபோது தான் இந்த பிட்மேப் இமேஜ் அங்கே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இட் இஸ் குவைட் லார்ஜ் அண்ட் uncompressed and hence BMP is for high resolution or larger image. ஓகேவா, கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது என்ன பண்ண முடியாது, கம்ப்ரஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது இட் யூஸ் ஹை ரெசல்யூஷன் ஆர் லார்ஜ் இமேஜ். பெரிய இமேஜ் ஹை ரெசல்யூஷனுக்கு என்ன பண்ணாங்க பிட்மேப் இமேஜ் யூஸ் பண்ணாங்க. அதாவது பிட்மேப்ன்றது என்ன, அது பிளாட்ஃபார்ம் வந்து பிஎம்பி இமேஜ். இது ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மேட் எங்கே யூஸ் பண்ணாங்க, எந்த ஓஎஸ் யூஸ் பண்ணாங்க, விண்டோஸ் 3.1. அடுத்தது டிப் அதாவது டிவைஸ் இண்டிபெண்டன்ட் பிட்மேப். அதோட கொஞ்சம் மாறுது. அப்போ திஸ் ஃபார்மேட் விச் இஸ் சிமிலர் டு பிஎம்பி allow the files to display on variety of devices. இது என்னாச்சு, சேம் தான், கொஞ்சம் மாறுது. ரெண்டாவது வெரைட்டி ஆஃப் டிவைஸ் டிஸ்பிளே பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுது. டிப் அப்படின்றது யூஸ் ஆகுது அப்படின்ட்டாங்க. ரைட், ஓகே. அடுத்தது ஜிஃப் கிராஃபிக் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட். ரைட், ஓகே. இந்த கிராஃபிக் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட் தான் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக யூஸ் பண்ணுற பாப்புலர் ஃபார்மேட். என்ன ரீசன்னாக்கா இட் இஸ் ஏ graphical one. Okay, yeah, but GIF is a compressed image format. But GIF in the graphic interchange but is a compressed format. Most of the computer color images and backgrounds are GIF files. Most of the computer color images, computer use பண்ற color images or background எல்லாமே எப்படி இருக்குன்னா GIF files இருக்கும். It is one of the suitable for graphics. மெயினாக யூஸ் பண்ணுறாங்க பாரு கிராஃபிக்ஸ். திஸ் ஃபைல் ஃபார்மேட் இஸ் பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் கிராஃபிக்ஸ். டேஷ் ஃபைல் ஃபார்மேட் இஸ் பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் கிராஃபிக்ஸ் கேட்டாங்க ஜிஃப். ஓகேவா, ஒன் மார்க் கொஸ்டின் அது. டேஷ் இஸ் த ஃபைல் ஃபார்மேட் இஸ் பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் கிராஃபிக்ஸ் கேட்டாங்க ஜிஃப் இமேஜ். என்னென்னா இட் யூசஸ் ஒன்லி லிமிடெட் கலர்ஸ் லிமிட்டடாக இருக்கும். மோஸ்ட் பாப்புலர் ஃபார்மேட்ஸ் ஆஃப் ஆன்லைன் கலர் ஃபோட்டோஸ்க்கு. ரெண்டாவது இட் யூஸ் 13-bit கலர் லுக்அப் டேபிள். இது எங்கேயும் எப்படி எடுத்துக்கும் பார்த்தீங்கன்னா 13-bit கலர் லுக்அப் டேபிள்லேருந்து என்ன பண்ணாங்க ஜிஃப் ஃபார்மேட்டை அங்கே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. திஸ் ஃபார்மேட் இஸ் சப்போர்ட் வைட்லி. கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில் நிறைய இடத்துல என்ன பண்ணுங்க உனக்கு அந்த ஜிஃப் ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்க ஜிஃபோடைய எக்ஸ்பிளேஷன் எனக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. கிராஃபிக் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட். ரெண்டாவது வந்து டேஷ் இஸ் த பெஸ்ட் ஃபார்மேட் ஃபார் சூட்டபிள் ஃபார் கிராஃபிக்னு கேட்டாக்கா ஜிஃப். ஓகேவா, நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறது ஜேபேக், அதாவது ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்போர்ட்ஸ் குரூப். இந்த ஜேபேக் வந்து எதுக்கு டிசைன் பண்ணாங்க பார்த்தா இட் இஸ் அட்டைன் மேக்ஸிமம் இமேஜ் கம்ப்ரெஷன். ஓகே, இமேஜை வந்து எவ்வளோ கம்ப்ரெஸ் பண்ணால் குவாலிட்டி மாறக்கூடாது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இட் யூசஸ் லாசி கம்ப்ரெஷன் டெக்னிக். இது எந்த கம்ப்ரெஷன் டெக்னிக் யூஸ் பண்ணால் லாசின்னா அது கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். வேர் ஏ கம்ப்ரெஷன் மெத்தட் இஸ் ரெஃபர்ட் தட் லாசஸ் சம் ஆஃப் த டேட்டா ரெக்வயர்ட் ஃபார் த இமேஜ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அந்த கம்ப்ரெஸ் பண்ணும்போது சம் டேட்டா என்ன ஆகுது உனக்கு வந்து லாஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறது ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்கிறோம். இட் ஒர்க்ஸ் குட் வித் photographs, naturalistic artwork and similar material but functions less on lettering, light drawing or simple cartoons. இது மெயினாக நம்மளுக்கு வந்து எங்கே யூஸ் ஆகுதுனாக்கா நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் இருக்குது பாருங்க, டிஜிட்டல் கேமராவாக இருக்கலாம், இல்லை நம்ம யூஸிங் த்ரூ யோர் மொபைல் ஃபோன்ஸ் ஆர் கேம்கார்டை எதில் எடுத்தாலும் ஃபோட்டோகிராஃப்ஸ்க்கு வந்து ஜேபேக் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ரெண்டாவது எங்கே வந்து லெஸ் கம்மியாக யூஸ் ஆகுனா லெட்டரிங், ஒரு லெட்டரை ஃபோட்டோ எடுக்கிறது, லைவ் ட்ராயிங் எடுக்கிறது ஆர் சிம்பிள் கார்ட்டூன், இதெல்லாம் அங்கே என்ன ஆகுது உனக்கு அந்த ஜேபேக் அந்த அளவுக்கு யூஸ் ஆகாதுன்றாங்க. இப்போ மெயினாக எங்கே சார் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் ஒர்க்ஸ் குட் வித் ஃபோட்டோகிராஃப்ஸ், நேச்சுரலிஸ்டிக் ஆர்ட் ஒர்க். இது ரெண்டு தான் உனக்கு ஜேபேக் வந்து யூஸ் ஆகுது. பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் photo file formats. JPEG தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ஃபோட்டோகிராஃப்ஸுக்கான ஃபைல் ஃபார்மேட்னு பார்த்தீங்கன்னாக்கா JPEG தான். என்னதான் லாசி கம்ப்ரெஷன் டெக்னிக்காக யூஸ் பண்ணாலும் பட் இட் கிவ்ஸ் குட் குவாலிட்டி ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் அப்படின்னு JPEG சொல்லணும். அடுத்தது டேக்ரா, தட் இஸ் TGA. இதுதான் ஹை ரெசல்யூஷன் ஆஃப் இமேஜுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஃபார்மேட். ஓகேவா, அப்போ
Dash is the first popular format for high resolution imaging பார்த்தீங்கன்னாக்கா TGA, that is called as diagram. TGA is supported by most of the video capture boards. முக்கியமாக வீடியோ கேப்சர் போர்ட்ஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஜிஏ அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. அப்போ டேஷ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் ஃபார் ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஜிஏ அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ். ரைட், ஓகே. இந்த பிஎன்ஜி போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ், இந்த பிஎன்ஜி அப்படின்றதில் நல்லா கவனிங்க. போர்ட்டபிள் அப்படின்னாலே நம்ம அது சுமால் சின்னது அப்படின்னு அர்த்தம். இதுதான் ரொம்ப முக்கியம். அங்கே என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க, an extensible file format for the less loss, portable and well compressed storage of raster images. raster image னா இன்னொரு பேர் என்ன சொன்னாங்க, பிஎம்பி இமேஜ். பிஎம்பி இமேஜ் இருக்குன்னா இந்த ஃபைல் என்ன ஆகுது, ரொம்ப லெஸ் லாஸாக ஃபைல் வந்து ரொம்ப லெஸ்ஸாக லாஸ் ஆகுது, ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெண்டாவது வந்து ஈஸியாக போர்ட்டபுள்னா என்ன ஆகுது, எங்கே வேணால் எடுத்து சின்னதாக இருக்கும், எங்கே வேணால் எடுத்துக்கொண்டு போய் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், அதை கம்ப்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the PNG act as the replacement for GIF and also replaces multiple common uses of TIFF. அப்போ இதுக்கு வந்து எந்த ஃபைல் ஃபார்மேட்டுக்கு வந்து மாறுபடுது அப்படின்னாக்கா, மாறுதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஜிஃப் அண்ட் டிஃப்க்கு என்ன ஆகுது, மாறுபடுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா இது தவிர அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜிஃப் டிஃப் இடத்துல பிஎன்ஜி வந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், யூஸ் பண்ண ரீசன்னாக்கா ரொம்ப லெஸ் லாஸ் ஆகுது, ஈஸியாக போர்ட்டபிள் அண்ட் வெல் கம்ப்ரஸ்ன்னு அதை ஈஸியாக சுருக்கி எடுத்துகிட்டு பண்ணுறாங்க. The PNG works good with online viewing applications like World Wide Web, so it is fully streamable with a best display option. அதாங்க ரொம்ப முக்கியம். இந்த பிஎன்ஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஆன்லைனில் வியூ பண்ணுற அப்ளிகேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிஎன்ஜி. என்ன ரீசன் அப்படின்னாக்கா, இட்ஸ் போர்ட்டபிள் அண்ட் வெல் கம்ப்ரஸ் பண்ணாங்களா. அப்போ ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் சைஸ் அதிகமாக இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வெப்பேஜ் லோட் ஆகுது. அப்போ சைஸ் கம்மியாக இருக்கும்போது உனக்கு என்ன குவாலிட்டி நல்லா இருக்குது, சைஸும் கம்மியாக இருக்கும்போது அப்போ அங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்கனாக்கா போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் ஃபுல்லி ஸ்ட்ரீமபிள் வித் ஏ பெஸ்ட் டிஸ்பிளே ஆப்ஷன். ஈஸி என்ன இருக்குது, ஸ்ட்ரீம் ஆகுது, டிஸ்பிளே பண்ணுறது ஈஸி என்ன இருக்குது, ஸ்ட்ரீம் ஆகுது. அப்போ இந்த பிஎன்ஜி பொறுத்த வரைக்கும், போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்மேட்டில் வந்து அவனுக்கு வந்து லெஸ் லாஸ் ஆகும். ரெண்டாவது ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், கம்ப்ரஸ் பண்ணி கொண்டு வரலாம். எதுக்கு மாறுதலாக யூஸ் பண்ணலாம்னாக்கா ஜிஃப்ஃபுக்கும் டிஃப்ஃபுக்கும் இதை மாறுதலாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. மெயினாக எங்கே இது யூஸ் ஆகுதுன்னா, இட் இஸ் ஒர்க்ஸ் ஃபார் ஆன்லைன் வியூவிங் அப்ளிகேஷன் லைக் வேர்ல்டு வைடு வெப். ஓகேவா? WWW வேர்ல்டு வைடு அதாவது வெப்சைட்டுக்கு நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், பிஎன்ஜி நம்ம வந்து இந்த இமேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ஓகே. அடுத்தது டிஜிட்டல் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ். ஓகேவா? இந்த டிஜிட்டல் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேவ் ஃபார்ம் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட், அதாவது WAV. இதுதான் விண்டோஸில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஆடியோ ஃபார்மேட். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்ன இது, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஆடியோ ஃபார்மேட் ஃபார் ஸ்டோரிங் அன்கம்ப்ரஸ்டு ஃபைல்ஸ். சவுண்ட் ஃபைல்னா அது அன்கம்ப்ரஸ்ன்னு, அது கம்ப்ரஸ் பண்ணாத சவுண்ட் ஃபைலில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஃபைல் ஃபார்மேட் எதுனா வேவ் ஃபார்ம் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்ன சொல்கிறாங்க, உனக்கு வந்து வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஆர்டர் டு அட்டைன் த ரெடியூஸ்டு ஃபைல்ஸ் இட் கேன் பி கன்வெர்டட் டு அதர் ஃபைல் ஃபார்மேட்ஸ் லைக் MP3. இந்த வேவ் ஃபார்மேட்டை நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், இன்னொரு ஃபைல் ஃபார்மேட் MP3 ஃபார்மேட்டை மாற்றலாம். இதை விட என்ன ஆகுது, இன்னும் ஃபைல் சைஸை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது MP3 ஃபார்மேட் இஸ் கால்ட் as MPEG Layer 3 ஃபார்மேட். இந்த MPEG Layer 3 ஃபார்மேட்டை தான் என்ன பண்ணுறாங்க, MP3 ஃபார்மேட்னு சொல்கிறாங்க. இந்த MPEG Layer 3 ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஃபார்மேட் ஃபார் ஸ்டோரிங் அண்ட் டவுன்லோடிங் மியூசிக். மியூசிக்கை வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கும் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் MP3 ஃபார்மேட். ஸ்டில் இட் இஸ் யூஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அது ரொம்ப முக்கியம். இந்த MP3 ஃபார்மேட்டு நம்ம சவுண்ட் டிஜிட்டல் ஆடியோவுக்கு வந்து எல்லா மோஸ்ட் பாப்புலர் ஃபார்மேட் ஆல் ஓவர் உலகம் முழுவதும் ரொம்ப பாப்புலர் ஃபார்மேட் எது இருக்கு, உனக்கு அந்த MP3 ஃபார்மேட் இருக்குது. இந்த MP3 ஃபார்மேட்டை பற்றி ரஃப்லி கம்ப்ரஸ்ட் to 1/10 the size of an equivalent wave file. 10ல் ஒரு பங்கு என்ன பண்ணலாம், நம்ம வந்து வேவ் ஃபைல் 10 பங்கு இருந்ததுன்னா MP3 என்ன பண்ண எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பங்குல கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேவ் ஃபைலோடைய என்ன பண்ணலாம், ஈஸியாக இருக்கிறது எதுன்னு பார்த்தோன்னா MP3. ஓகேவா? அடுத்து நான் பார்க்க போகிறது OGG. ரைட், ஓகே. இந்த OGG டிஜிட்டல் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட் பார்த்தோன்னா இட் இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ்னா அது காசு இல்லாமல் ஃப்ரீயாக கிடைக்கிது நெட்டில் அப்படின்னு. இது ஓப்பன் சோர்ஸ் கண்டென்ட் ஃபார்மேட் that designed for obtaining better streaming and evolving at high and
குவாலிட்டி டிஜிட்டல் மல்டிமீடியா. ஓகேவா, வெப்சைட்டில் உனக்கு வந்து ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கும் ரெண்டாவது ஹை குவாலிட்டி கொடுக்குறது டிஜிட்டல் மல்டிமீடியா என்ன பண்ணலாம், ஓஜிஜி ஃபார்மேட் யூஸ் பண்ணி இட் கேன் பி கம்பேர்ட் டு MP3 ஃபைல்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி. அப்போ MP3 எப்படி கம்பேர் பண்ணுறாங்க பாருங்கள், குவாலிட்டி வச்சு என்ன பண்ணுறாங்க, இது வந்து கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது AIFF. இந்த AIFF அப்படின்றது என்னன்னாக்கா ஆடியோ இன்டர்சேஞ்ச் ஃபைல் ஃபார்மேட்டோட எக்ஸ்பென்ஷன். இந்த எக்ஸ்பென்ஷன் ஃபுல்லாக நாம் வச்சுங்க வேவ், WAV, MP3, AIFF, அது நான் பார்க்கும்போது WMA எல்லாமே 1 மார்க் கொஸ்டின். இதோட எக்ஸ்பிளேஷன் ஃபுல்லாக கேட்பாங்க ஃபுல்லாக. அப்போ AIF பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட் யூஸ்டு ஃபார் ஆப்பிள் விச் இஸ் லைக் எ வேவ் ஃபைல் ஃபார் த macOS. இப்போ ஆப்பிள் கம்ப்யூட்டரில் வந்து macOS அப்படின்றதுல வந்து வேவுக்கு வந்து மாறுதல் அங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்கனாக்கா AIFF. அப்போ இந்த ஆடியோ இன்டர்சேஞ்ச் ஃபைல் ஃபார்மேட்டை மெயினாக எந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பிள் கம்ப்யூட்டரில் macOSல யூஸ் பண்ணுறாங்க. ரைட், அடுத்தது விண்டோஸ் மீடியா ஆடியோ, அது WMA ஃபார்மேட். இட்ஸ் அ பாப்புலர் விண்டோஸ் மீடியா ஆடியோ ஃபார்மேட் ஓன்டு பை மைக்ரோசாஃப்ட். இது வந்து மைக்ரோசாஃப்ட் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. ரெண்டாவது ஒன்றாவது விண்டோஸில் ரொம்ப பாப்புலர் மீடியா ஃபார்மேட்டாக இது வந்து டிசைன் வித் டிஜிட்டல் ரைட் மேனேஜ்மெண்ட், DRM ரைட் மேனேஜ்மெண்ட், எபிலிட்டிஸ் ஃபார் காப்பிரைட் ப்ரொடெக்ஷன். ஓகேவா, அந்த எபிலிட்டிஸ் ஃபார் காப்பிரைட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னாக்க இது யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாங்க சொல்கிறாங்க, எல்லாமே மைக்ரோசாஃப்டுடைய கம்பெனியோட காப்பிரைட்ஸ் தான் எல்லாமே. இது வந்து எது கூட டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க, டிஜிட்டல் ரைட் மேனேஜ்மெண்ட் கூட வந்து சேர்த்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்றாங்க. அது இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் விண்டோஸ் மல்டிமீடியா ஆடியோ ஃபார்மேட். இப்போ டேஷ் விண்டோஸ் ஆடியோ வீடியோ ஃபார்மேட்டில் மெயினாக எதுன்னு பார்த்தோம்னா WMA, விண்டோஸ் மீடியா ஆடியோ. திஸ் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் விண்டோஸ் மீடியா ஆடியோ ஃபார்மேட் ஓன்டு பை மைக்ரோசாஃப்டுடைய ரொம்ப பாப்புலரான ஒரு ஆடியோ ஃபார்மேட் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா WMA. அடுத்து நான் பார்க்கும்போது ரியல் ஆடியோ ஃபார்மேட். ஓகேவா, சரி, இந்த ரியல் ஆடியோ ஃபார்மேட் பார்த்தீங்கன்னாக்கா இது டிசைன் ஃபார் ஸ்ட்ரீமிங் ஆடியோ ஓவர் த இன்டர்நெட். ஓகே, இன்டர்நெட்டில் மெயினாக இன்டர்நெட்டில் ஈஸியாக ஸ்ட்ரீம் ஆகிற ஒரு ஆடியோ ஃபார்மேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரியல் ஆடியோ ஃபார்மேட். இன்டர்நெட்டுக்காகவே டிசைன் பண்ண ஒரு ஃபார்மேட் எதுன்னா அது ரியல் ஆடியோ ஃபார்மேட் தான். திஸ் டிஜிட்டல் ஆடியோ வந்து stored as a computer file in a computer hard drive or CD drive. நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிஜிட்டல் ஆடியோ ஈஸியாகவே ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட் டிரைவ்லையோ இல்லை சிடியோ டிவிலையோ என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. பேசிக் த வெரைட்டி ஆஃப் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ் available. The most common formats are .wav and MPEG layer, WME and REA. ஓகேவா, ரியல் ஆடியோ தான் என்ன சொல்கிறாங்க, அந்த ஆடியோ இது ரொம்ப மோஸ்ட் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற வெரைட்டி ஆஃப் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது வேவாக இருக்கலாம், MP3 இருக்கலாம், அதுக்கு WME அண்ட் REA. பட் இந்த ரியல் ஆடியோ ஃபார்மேட் வந்து மெயினாக டிசைன் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஃபார் ஒன்லி ஃபார் இன்டர்நெட் பர்பஸ். ஏன்னா அது என்ன ஆகுது, உனக்கு அந்த ஈஸியாக ஸ்ட்ரீம் ஆகும், ஸ்டக் ஆகும், உனக்கு என்ன உனக்கு வந்து ஈஸியாக ஸ்ட்ரீம் ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்தது AVI ஃபார்மேட். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரைட், இவ்வளோ முடிச்சிடலாம். AVI ஃபார்மேட்டை பொறுத்து ஆடியோ வீடியோ இன்டர்லீவ். ஓகேவா, நீங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு மூவிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா பழைய மூவிஸ் ஏதாச்சும் இருந்ததுனாக்கா ஒரு 10 years 15 years பேக் பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி இருக்குன்னா AVI ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகேவா, இது வந்து என்ன சொன்னாக்கா இது இந்த வீடியோ ஃபைல் ஃபார்மேட் ஃபார் விண்டோஸ். மெயினாக இந்த AVI ஃபைல் ஃபார்மேட் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்கனாக்கா விண்டோஸில் யூஸ் பண்ணுறாங்க. ரைட், ஓகே. இதில் ஹியர் சவுண்ட் அண்ட் பிக்சர் எலிமெண்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் alternate interleaved chunks in the file. ஓகேவா, இந்த சவுண்டும் அண்ட் பிக்சர் என்ன பண்ணாங்க, ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணாங்க வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அதனால அது பேர் என்ன சொல்கிறாங்க, இன்டர்லீவ் ஆடியோ வீடியோ இன்டர்லீவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ AVI ஃபைல் ஃபார்மேட். இப்போ AVI ஃபைல் ஃபார்மேட் மெயினாக ஞாபகம் வச்சுக்க பாயிண்ட் வந்து இந்த ஃபார்மேட் எங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது MPEG. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே MPEG தான். ஓகேவா, MP3 இருக்கலாம் இல்லை MP4 இருக்கலாம், எல்லாமே என்ன வந்து MPEG ஃபார்மேட். அதாவது மூவிங் பிக்சர்ஸ் எக்ஸ்பர்ட் குரூப். நம்ம JPEG பார்த்தால ஜாயின் பிக்சர் எக்ஸ்பர்ட் குரூப் மாரி இங்கே மூவிங் பிக்சர் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப். இப்போ MPEG பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்ட் ஃபார் ஜென்ரேட்டிங் டிஜிட்டல் வீடியோ அண்ட் ஆடியோ கம்ப்ரெஷன் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். இது எப்படி வந்து ஜெனரேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இன்டர்நேஷனல் லெவல் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு வந்து குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஜெனரேட் பண்ணுறாங்க. The group has developed MPEG-1 and the standard on which video CD and MP3 are based. ஃபர்ஸ்ட் அவங்க கண்டுபிடிச்சது என்னது, MPEG-1. இது வந்து வீடியோ சிடிக்கும் MP3 பேஸ் பண்ணி இருந்தது. அடுத்து MPEG-2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் யூஸ்டு ஃபார் மெயின்லி டிஜிட்டல் டெலிவிஷன் செட்டாப் பாக்ஸஸ். யூஸ் பண்ணுற வீட்டில் யூஸ் பண்ணுற டிஜிட்டல் டெலிவிஷன் செட்டாப் பாக்ஸஸ்க்கு அடுத்து யூஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு அந்த MPEG-2 வந்து யூஸ் பண்ணாங்க. அடுத்து DVD
and boxes and DVD MPEG-4. The standard for multimedia and mobile web, right? Okay, இதில் வந்து டிஜிட்டல் டெலிவிஷனுக்கு வந்து MPEG-2வும் MPEG-4 வந்து மெயினாக எங்கே யூஸ் பண்ணாங்கனாக்கா மொபைல் வெப் யூஸ் பண்ணாங்க. அடுத்தது MPEG-7 ஸ்டாண்டர்ட் ஃபார் இஸ் ஆடியோ அண்ட் விஷுவல் கான்டென்ட். ஓகேவா, MPEG-7 என்ன இருக்குது வந்து இன்னும் ரிசர்ச் போயிட்டு இருக்கு ஆடியோ விஷுவல் கான்டென்ட்டுக்கு. ரிசர்ச் ஆன் MPEG-21 MPEG-7 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா த ஸ்டாண்டர்ட் ஃபார் சர்ச் ஆஃப் ஆடியோ அண்ட் விஷுவல் கான்டென்ட். இது நம்ம இன்னும் யூஸ் பண்ணல, இன்னும் நம்மளுக்கு இன்னும் வரல, நம்ம வந்து MPEG-4 தான் என்ன இருக்கோம். அடுத்து MPEG-20 என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் மல்டிமீடியா ஃப்ரேம்வொர்க் ஹஸ் ஸ்டார்டட் இன் 2000. சிம்பிளி MPEG இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார் டிஜிட்டல் வீடியோ அண்ட் ஆடியோ கம்ப்ரெஷன். MPEG மெயினாக டிஜிட்டல் அண்ட் வீடியோ ஆடியோ கம்ப்ரெஷனுக்கு வந்து அங்கே யூஸ் ஆகுது. MPEG-21ன்றது இன்னும் ரிசர்ச்சில் போயிட்டு இருக்கு. ஓகேவா, அதாங்க சொல்கிறேன். அந்த மல்டிமீடியா ஃப்ரேம் ஒர்க் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா 2000 இயர்லேயே ஸ்டார்ட் ஆச்சு. ரைட், ஓகே. திருப்பி இந்த ஒரு பாயிண்ட்டை திருப்பி நல்லா பாருங்கள், இது முக்கியமான பாயிண்ட்டு. MPEG அப்படின்றது இஸ் எ மூவிங் பிக்சர் எக்ஸ்போர்ட்ஸ் குரூப். ஓகேவா, இந்த எப்படி ஸ்டாண்ட் ஃபார் ஜென்ரேட்டிங் டிஜிட்டல் வீடியோ அண்ட் ஆடியோ. டிஜிட்டல் வீடியோ அண்ட் ஆடியோவை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு உலகம் ஃபுல்லாக ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதுனா அது ISO இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன். ஓகேவா, இந்த குரூப் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிச்சு, MPEG-1 ரெடி பண்ணிச்சு. இது எங்கெங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம்னா வீடியோஸ்லையும் MP3யும் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அது MP3, அது பேஸ் MPEG-2. ஓகேவா, இது ரெண்டும். அடுத்தது the standard that supports products such digital television set-top boxes. MPEG-2 என்ன உனக்கு அந்த செட்டாப் பாக்ஸுக்கு வந்து யூஸ் ஆகுச்சு. அடுத்தது MPEG-4 பொறுத்த வரைக்கும் மொபைல் ஆப்பு. MPEG-7 பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாண்டர்ட் சர்ச் ஃபார் ஆடியோ அண்ட் விஷுவல் கண்டென்ட் அங்கே யூஸ் ஆகுது. இந்த MPEG-21 வந்து ரிசர்ச் கண்டிஷனில் இருக்குது. இந்த மல்டிமீடியா ஃப்ரேம் ஒர்க் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2000 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா, ரெண்டாவது MPEG இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார் டிஜிட்டல் வீடியோ அண்ட் ஆடியோ கம்ப்ரெஷன். ஒரு ஸ்டாண்டர்ட் டூல் தான் என்ன சொல்கிறாங்க வந்து MPEG. ஓகேவா, டிஜிட்டல் அண்ட் ஆடியோ வீடியோ கம்ப்ரெஷன் MPEG வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டூலாக இருக்குன்னு சொல்கிறாங்க.